மாப்ள. டேய் நீ இங்க என்னடா பண்ற? இந்த காஸ்டியூம்ல வேற வந்திருக்கீங்க, அவங்க பாத்துற போறாங்க, கிளம்புங்க. கம்பெனி விஷயமா ஒரு ஜூம் மீட்டிங் இருக்கு, அதை நீ தான் பேசணும். அந்த விஷயத்துக்கு தான் வந்தோம். ஜூம் மீட்டிங்கா? ஓ, அதெல்லாம் இங்க பேச முடியாது. நீங்க வேற எங்கேயாவது போய் வெயிட் பண்ணுங்க, போங்க. யாரு தெரியல, இவங்க லண்டனுக்கு வழி கேக்குறாங்க. ஏண்டா டேய், நீங்க இப்படியே போய் அந்த அம்மா பார்த்துட்டே இருக்காங்கடா. தயவு செஞ்சு இங்க இருந்து அப்படியே திரும்பி போயிடுங்க, நான் எதனா சொல்லி சமாளிச்சுக்கிறேன். சரி சரி, நீ கோவில் கிட்ட வந்துரு, நாங்க அங்க வெயிட் பண்றோம். போங்க போங்க, அவ்வளவுதான். நீங்க போங்க, நான் வந்து சீக்கிரம் வந்துரு. வழி சொல்லிட்டேன் மேடம். ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னே ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஓம் ராத்யாயனாய வித்மகே கன்யாகுமாரி ச தீமஹி. வில்லேஜ் தான், ஏர் ஃப்ரெஷ்ஷா இருக்கே. மேடம், உங்களோட வேலைகளுக்கு நடுவுல நாங்க அழைச்சதை மதிச்சு இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். இதுவும் என்னோட கடமைகள்ல ஒண்ணுதான். தேங்க்ஸ் மேடம். அப்புறம் எங்க சார்புல இன்னொரு அப்ளிகேஷன். சொல்லுங்க. எங்க ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ணணும். அதுக்கு என்ன, தாராளமா பண்ணிடலாம். யூ ஆர் ஆல்வேஸ் கிரேட் மேடம். தேங்க்யூ. மாப்ள பின்றியே. மாப்ள இந்த கெட்டப்ல சூப்பரா இருக்க மாப்ள. ஏன்னா ஜூம் மீட்டிங்ல முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? இப்படி கடைசி நேரத்துல வந்து சொல்லுவீங்க. கரெக்ட் தான்டா, எங்களுக்கே இப்பதான் சொன்னாங்க. நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க. அவங்க உங்களை பார்த்துருந்தாங்கன்னா என்ன வருது? சரி சரி, மீட்டிங்க்கு டைம் ஆகுது. இந்த கோட்டை போட்டு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நீங்க வந்ததுக்கு. மேடத்தை எல்லாரும் போய் வழி அனுப்பிச்சு போங்க. வாங்கம்மா வாங்க, நாங்க உங்க கூட வரோம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். போங்கப்பா. மத்த ஆளுங்களை கூப்பிட்டு வேலைய ஆரம்பிங்க. சீக்கிரம் வேலைய ஆரம்பிங்க. எங்க சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா. போதும். அம்மா, இந்த நிகழ்ச்சியில நீங்க வந்து கலந்துக்கிட்டு எங்களை எல்லாம் ரொம்ப பெருமைப்படுத்திட்டீங்க. அம்மா ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். இருக்கட்டும், வரேன். சரிங்க, வாங்கம்மா. சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா. என்ன கார் லாக்ல இருக்கு? இங்க வெயிட் பண்ணாம அப்படி எங்க போய் தொலைஞ்சான்? அம்மா வணக்கம்மா. நீ கார் டிரைவரை பாத்தியா? அம்மா அவர் இந்த பக்கமா தான் போனாரு. அந்த பக்கமா? ஆமாம்மா. சரி நீ போ. சரிங்கம்மா.
அப்புறமா தானே அவன் போனதா சொன்னான். எங்க பார்த்தாலும் அவனை ஆளையே காணுமே. ச்சே, அப்படி எங்க போயிருப்பான்? அப்பாடா, இங்க இருந்து அவங்க போயிட்டாங்க. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க தேடுவாங்க. நான் கிளம்புறேன். சரிடா. நீங்க பார்த்து போங்க. கிளம்புறோம். சரி மாப்ள, வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்ப நானும் Okay. போயிட்டு வரட்டா? ஏய் ஒரே நிமிஷம் இரு. என்ன மாப்ள? என்ன என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. அப்படியா சொல்ற? ஆ, ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்க மாப்ள. ம். மாப்ள நான் விதவிதமா போஸ்ட் தரேன், எடுத்துக்கிறியா? ம். தெரியலடா. ராஜா போஸ் கொடுமா. இப்ப பாரு. ஆ. ம். அடடே சூப்பர். இப்போ எந்த காரணத்துக்காக இவனை போட்டோ எடுக்கிறான்? தெரியலையடா. ஆனா கார்த்திக் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டான். அப்புறமா கேட்டுப்போம். மாப்பிள இப்ப மான் கராத்தே. இப்ப பாரு புலி. சூப்பர். வேற லெவல். ஆனா மாப்பிள என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இவ்ளோ போட்டோ எடுத்திருக்கே, அதான் ஏன்னு புரியல. இப்போ உனக்கு புரியாது, அப்புறமா உனக்கு புரியும். என்னமோ மாப்பிள. கடைசி ஒரு போஸ்ட் தரேன், அதையும் எடுத்துக்கிறியா? ம், தாராளமா. மாப்பிள இதான் ஒத்த கால் ஆசனம். பாரு. மாப்பிள கொஞ்சம் சீக்கிரம் மாப்பிள, கால் வலிக்குது. பா, இதான் இருக்கிறதுலே பெஸ்ட். சரி மாப்பிள நான் வரேன். இவ்ளோ திறமை எனக்கு இருக்கு. இத்தனை நாள் தெரியாம போச்சே. பேசாம ஹாலுக்கு போய் போறேன் இவன். டேய் டேய் ஒண்ண தாண்டா. என்ன மாப்பிள? அடி வண்டி இங்க இருக்குடா. இங்க இருக்குடா. அழகா இருக்கேன்னு சொல்லிட்டியா? அதான் நடந்தே ஊருக்கு போய் சூப்பர். போயிட்டு மாப்பிள. என்ன பண்ற? வண்டி சாரி ஏறு. மாப்பிள, சாரி. சரிடா, வந்து சரி வண்டியில நாங்க வாங்க. வரோம். சரி கார்த்திக், பார்த்து போங்க. வரோம். மேடம் போலாமா? ஏய், அமுண்டீஸ்வரி அம்மா, அமுண்டீஸ்வரி அம்மா, அமுண்டீஸ்வரி அம்மா, அமுண்டீஸ்வரி அம்மா, அமுண்டீஸ்வரி அம்மா. நீ கார் கிட்ட வெயிட் பண்ணாம எங்க போன? நான் எங்கேயும் போலியே, அங்கதான் பக்கத்துல இருந்தேன். எங்கேயும் போலியா? இல்ல மேடம். அங்கேயே தான் இருந்தியா? இங்க பாருங்க, ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் இருக்க முடியும். நீங்க ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கறதுனால புது பதில்லாம் வராது. அப்படியா? வண்டியை கொஞ்சம் நிறுத்து. இறங்கு. இப்ப எதுக்கு இறங்க சொன்னீங்க? அதே கேள்வியை தான் இப்பவும் கேக்குறேன். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். கன் பாயிண்ட்ல கேக்குறேன். உண்மையை சொல்லு, நீ எங்க போன? சொல்லு. மேடம், நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் என்கிட்ட இருந்து அந்த பதில் தான் வரும். நான் அங்கதாங்க இருந்தேன். இல்ல, எனக்கு சந்தேகமா இருக்கு. என் உள்ளுணர்வு என்னை எப்பவுமே ஏமாத்தாது. சொல்லு. நீ என்கிட்ட உண்மையை சொல்லல, அரைகுறையா ஏதோ சொல்ற. கரெக்டா? சரிங்க மேடம், உங்க உள்ளுணர்வை நான் மதிக்கிறேன். ஆனா இந்த அதிகாரமா கேட்கறது, இந்த மாதிரி கண்ணை வச்சு கேட்கறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அன்பா கேளுங்க, நான் சொல்றேன். அன்பாவா?
உன்கிட்டயா? நான் அதிகாரம் செஞ்சே பழக்கப்பட்டவன். அன்பா பேசணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இப்ப நான் கண்ணை அழுத்துனா உன் உயிர் போயிடும். அழுத்தவா? சொல்லு. ஐயோ மேடம் அங்க பாருங்களேன், என்ன இவ்வளவு ஈஸியா வந்துருச்சு. இந்த மாதிரி கண்ணை வச்சு பயமுடுத்தினா நான் பயந்துருவேனா? பயன்றது என் லைஃப்லயே கிடையாது மேடம். இந்த கண்ணு என்ன நீங்க அழுத்தினா மட்டும்தான் சுடுமா? நான் அழுத்தினாலும் சுடும்ல, பாக்குறீங்களா? என்ன மிரட்டி பாக்குறியா? எனக்கு பயங்கிறதே கிடையாது. என் கண்ணுல படாம எங்கேயாவது ஓடி போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. அடப்போங்க மேடம். சரி இந்தாங்க, நீங்க கிளம்புங்க. மேடம், ராஜா சேதுபதி பேர் நான் பார்க்கணுமா வேணாமா? வானா போங்க, எனக்கு என்ன. ஏய், என்ன சொன்ன? ராஜா சேதுபதியோட பேர் நான் பார்க்கணுமா வேணாமான்னு கேட்டேன். இத முன்னாடியே சொல்றதுக்கு என்ன? எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு சொல்லலாம்னு பார்த்தேன். நீங்க சரியான அவசரம் குடிக்க இருக்கீங்க. என்னது? இல்ல மேடம், நீங்க உங்ககிட்ட கோவமும் அவசரமும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. யார் அந்த ஆளோட பேரு? இவருதான் ராஜா சேதுபதியோட பேரன். பாருங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காருன்னு. இவனா? என்ன நீங்க சந்தேகமா கேக்குற மாதிரி இருக்கு? பாருங்க அந்த ராஜகால் அப்படியே தெரியல. இவன் ஆளும் மூஞ்சியும் பார்த்தா அந்த ஆளு பேரு மாதிரியே தெரியலையே. அந்த வீட்டு வேலைக்கார மாதிரி இல்ல இருக்கான். மேடம், இவருதான் அவரோட பேரன். நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம், போங்க. சரி, நான் நம்புறேன். வந்து கார் எடு. மேடம், 1 நிமிட். சில விஷயத்த உங்ககிட்ட நான் கிளியரா சொல்லிடுறேன். நீங்களா தான் என்ன வேலைக்கு கூப்பிட்டீங்க. நான் ஒன்றும் உங்ககிட்ட வேலை கேட்டு வரல. நீங்க என்ன எந்த வேலைக்காக கூப்பிட்டீங்களோ அந்த வேலையை நான் 100% கரெக்டா செய்வேன். உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். அது மட்டும்தான் என்னோட வேலை. மேடம், எனக்கு என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கு எதனா பங்கம் வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷமே வேலை விட்டு போயிட்டே இருப்பேன். உங்க கார் கதவு திறந்து விடுறது, மூடி விடுறது, இதெல்லாம் என்னோட வேலை கிடையாது. அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். இதுக்கெல்லாம் உங்களுக்கு சம்மந்தம்னா சொல்லுங்க, நான் வேலைக்கு வரேன். இல்லைனா இப்படியே நான் நந்து போனேன்னா எனக்காக சார்ட்டர் ஃப்ளைட் வெயிட்டிங்ல இருக்கு. என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மேடம், இது நான் உங்களுக்கு கொடுக்குற சான்ஸ் மேடம். உங்க பாதுகாப்பு முக்கியமா இல்லையா, அதுக்கு நான் வேணுமா வேணாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். நீதான் அந்த கிழவனோட பேரனா? நீதான் என் வீட்டுக்கு வரப்போறியா? உன்னை எப்படி ஓட ஓட விரட்ட போறேன்னு பாரு. மாமா, இது என்ன 8வது அதிசயமால இருக்கு? எதை வச்சு சொல்றீங்க மாப்ள? இல்ல,
அத்தா அவங்க காரை அவங்களே திறந்து நடந்து வராங்களே, அதத்தான் சொன்ன மாமா. எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. இது எப்படி நடந்திருக்கும்? இல்ல மாமா, இந்த டிரைவர் பையன் இருக்கானே, பயங்கர திமிர் பிடிச்ச பையன். என்னமோ நடந்திருக்கு, சம்திங் ராங்கு. அதான் அத்தை கிட்ட இந்த மாற்றம் தெரியுது. என்ன நடந்தா என்ன? நாம கத்து கொடுக்க முடியாத பாடத்தை இன்னொருத்த கத்து கொடுக்கறானே. என்ன கத்து கொடுக்கறான்? காரை திறந்து எப்படி வெளியே வருதுன்னா அதெல்லாம் விடுங்க மாமா. என்னதான் குழப்பமா இருந்தாலும் என் மனசுக்கு ஒரு பக்கம் அப்படியே குளு குளு குளுன்னு இருக்கு மாமா. நாம அவ்வளவு சொல்லியும் இவர் கேட்கல. அதான் அம்மாவே கார் கதவை திறந்து வராங்க. இவனை வேலைக்கு வைக்க வேண்டான்னு அம்மா கிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அவங்க கேட்கவே இல்லை. இப்ப பாத்தியா, அவங்க அவமானப்பட்டு வராங்க. ஆமா துர்கா, அவன் சரியான திமிரு பிடிச்சவனா இருக்கான். அம்மா கிட்ட வாலாட்டினா என்ன நடக்கும்னு நாம அவனுக்கு காட்டணும். சீக்கிரமே காட்டணும்டி, அப்பதான் அவன் அடங்குவான். இந்தா கொடுங்க. எல்லாரும் வாங்க. என்ன ஈஸ்வரி? இது யாருன்னு தெரியுதா? தெரியலம்மா. தெரியலம்மா. இவன் தான் ராஜா சேதுபதியோட பேரன். கொடுங்கம்மா. பாரு மாமா, இவன் அவரு பேர? ஏமா அப்படி கேக்குறீங்க? இல்ல, கொடுத்த பில்டப்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. பார்க்க காமெடி பீஸ் மாதிரி இருக்கானே மாமா. அவன் ஆளும் மண்டையும் தாடியும் தலைமுடியும் கூட ஜடாமுடி மாதிரி வளர்த்து வச்சிருக்கான் மாமா. இவன் உங்க மருமக பிள்ளையா? பார்க்கவே கன்றாவியா இருக்கான். அதான் மாப்ள, எனக்கும் டவுட்டா இருக்கு. அவன் முகத்தை பார்த்தா பூட்டை உடைக்கிற மாதிரி இருக்கு. கரெக்ட். ஆனா கோவில் பூட்டை உடைச்சு கோவில திறக்கிற மாதிரி இல்ல. அதுவும் இல்லாம எங்க குடும்பத்துல எல்லாரும் முகத்திலயும் ஒரு கம்பீரம் இருக்கும். ஆனா இவன் முகம் ரொம்ப கன்றாவியா இருக்கே. எனக்கு என்னமோ வேற யாரு போட்டோவையோ அத்தை தப்பா காட்டுறாங்களோன்னு எனக்கு தோணுது மாமா. அதான் எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது மாப்ள. அம்மா, இவனை எப்படிமா கண்டுபிடிச்சிங்க? நம்ம கிட்ட புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கான்ல, அந்த வேலைக்காரன் தான் கண்டுபிடிச்சு சொல்லிருக்கான். அம்மா சொன்னாங்கன்றதுக்காக சேதுபதி தாத்தாவோட பேரனை நீ கண்டுபிடிச்சு கொடுக்காத, புரியுதா? நீ கண்டுபிடிச்சு கொடுத்தா அவர் உயிருக்கே ஆபத்து. எங்க அம்மா அவரை சும்மா விட மாட்டாங்க. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த பாவெல்லாம் உன்ன வந்துதான் சேரும். இவன் தான் உங்க அப்பாவை கூட்டிட்டு போக வரப்போறான். இவனை எங்க பார்த்தாலும் சொல்லுங்க, மொத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. அது மட்டும் இல்ல, இந்த போட்டோவை ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அனுப்பி வைங்க. அவங்க பார்த்தாலும் தகவல் சொல்லட்டும். அவன் இந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்சான், என் கையால தான் அவனுக்கு சாவு. மாமா, போற போக்க பார்த்தா மர்டர் கன்ஃபார்ம் போல இருக்க. அவ பண்ணாதது இது ஒண்ணுதான், அதையும் பண்ணிடுவா போல இருக்கு. கடவுள் தான் அவளை காப்பாத்தணும். நம்ம 2 பேரும் பண்ணாத வரைக்கும் சந்தோஷம் மாமா. சாவி. நான் அவ்வளவு சொல்லியும் அந்த பேரை யாருங்கிறத நீ காட்டி கொடுத்துட்டல்ல. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? உன்னால ஒரு உயிர் போனா என்ன பண்ணுவ? உன் மனசுல கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லையா? காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? ச்சே.